தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுவோம். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. நல்லா உற்சாகமா கை தட்டி பாடும். ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. நல்லா உற்சாகமா கை தட்டி. ஆமா, இந்த வீட்டுக்கு அவர்தான் மூளை கல்லாய் மாறினார், இந்த வீட்டை ஆசீர்வதித்தார், இந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும். ஆமென். பூமியின் வம்சங்கள் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்று மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்று மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், என் ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், என்
ஆதரவு நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க, என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தாரே, ஆபிரகாம நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தாரே. அண்ணால நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தாரே, ஆபிரகாம நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தாரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள். நல்லா கைத்தட்டி சொல்லாமே, என் நினைப்பா ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரு தாயின் கருவில் தெரிந்தவரு, பெயர் சொல்லி அழைத்தவரு பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரு தாயின் கருவில் தெரிந்தவரு, பெயர் சொல்லி அழைத்தவரு பெரியவனா மாற்றினீர். அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், இந்த வானத்தை போல என் மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாவே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரு கண்மலை மேல் நிறுத்தினீரே, ஆபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. தாவீத நினைச்சவரு கண்மலை மேல் நிறுத்தினீரே, ஆபிரகாம நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால உங்க உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அல்லேலூயா. அன்றைக்கு அண்ணால நினைச்சவர் ஆண் குழந்தை கொடுத்தார். சங்கர் பிரதி ரூம் சிஸ்டர் நினைச்சாரு, நல்ல ஈத்தனியலனை கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். தலைக்கு மேலே ஒரு கையை தட்டுங்களேன், ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அவ்வளவு ஆசீர்வாதமாக தந்து ஒரு அழகான வீட்டையும் தந்து இன்னைக்கு நம்மளெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம், ஆமேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம். மேக்ஸ் விதர் கொஞ்சம் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் பக்கம் 393, அதில் 35ஆம் வசனம். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அவர் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், செய்தருளும். அடுத்த வசனம் படிங்க. அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக உம்முடைய அடியானாகி உயர்த்தி சொல்லுங்க, நிலை நிற்பதாக. இந்த வீடு எங்கள் அன்பு குடும்பம் பிள்ளைகள் வந்து உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஆமென். பாருங்க, ஒரு வீடு கட்டுறதா இருந்தா தைரியம் இல்லாம கட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென். மன தைரியம் வேணும். நமக்கு என்ன சோர்ஸ் இருக்கு, நமக்கு என்ன வருவாய் இருக்கு, நம்ம எப்படி செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, எதை செய்ய முடியும்னு சொல்லி முதலாவது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும். இன்றைக்கி எல்லாரும் வீடு கட்டுறாங்க, ஆனால் பாதியிலேயே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன், என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்ட ஒரு மனுஷன்
நம்முடைய அன்பு சகோதரர் இந்த இடத்துல சொன்னாங்க, அன்பு வரும்பொழுது எல்லாம் தானாய் வரும். ஆமேன் சொல்லுங்களா? ஆமேன். அன்பு வந்தா இந்த உலகத்துல எதுக்குமே பஞ்சம் இருக்காது. நாட்கள் கடந்து போகலாம், நேரம் ஆகலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், ஒரு சில பிள்ளைகளுக்கு திருமணம் லேட் ஆகலாம், குழந்தை பாக்கியம் லேட் ஆகலாம், வீடு லேட் ஆகலாம். ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு மன தைரியத்தை தேவன் தான் கொடுத்து இந்த ஆசீர்வாதமான வீட்டை கட்டும்படி நம்முடைய அன்பு குடும்பத்துக்கு அவர் இரக்கம் செய்தார். இந்த வீட்டுக்குள்ள எத்தனையோ பேர் வேலை செய்தாலும், எவ்வளவோ பணத்தை இதுக்கு செலவழித்தாலும் ஆண்டவரே இந்த வீட்டை கட்டி கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ ஒரு வீடுன்னு சொன்னா முதலாவது இந்த பார்க்குற கல், மண், ஜல்லி, சிமெண்ட் இது இல்லை. முதலாவது இந்த இடத்துல கை வைங்களேன், இருதயத்தில் கை வச்சுலுங்க. இந்த வீடு சந்தோஷமாக இருந்தால் நீங்களும் நானும் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். எல்லாம் இருந்து இந்த இடத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா உங்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வீடுன்னு சொன்னால் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா போட்டி அல்ல வீடு. வீடு என்பது என்ன? விட்டு கொடுத்து போவது தான் வீடு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வது தான் வீடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கனப்படுத்துவது தான் வீடு. இந்த வீட்டுக்குள்ள அநேக ஆயிரம் பொக்கிஷங்கள் இருக்கணும்னா இந்த வீடு நமக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லலாம். ஆமேன். ஆமா, இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க பெரிய பெரிய வீட்டில் வாழ்ந்தா கூட அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, கண்ணீரோடும் கவலையோடு கூட இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் சங்கர் பிரதரும் ரூபி சிஸ்டர் இங்கே வந்து சாட்சி சொல்லும் பொழுது பாருங்க, இது எங்களால் உண்டானது அல்ல, கர்த்தரே இந்த வீட்டை என்ன பண்ணாரு? கட்டி கொடுத்தாரு. வருகிறவர்கள் 1000 ஆலோசனை சொல்லலாம், ஆனா தேவன் தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்தார் என்று ஆணைத்தனமாய் சொல்வதற்கு காரணம் என்ன? அவ்வளவு ஜெபம் இந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்குது. ஆமேன் சொல்லலாம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் நம்ம ஜெபம் பண்றோமோ அப்போல்லாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணது உண்டு. ஆமேன் சொல்லுங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தடைகள் உடைக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையோடு வந்திருக்கிறீங்களோ தெரியாது. உங்களுக்கு ஒரு வேளை பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், உடம்புல பலவீனம் இருக்கலாம். நான் இவ்வளோ வருஷமாக எதிர்பார்க்குறேன், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரல, சந்தோஷம் வரல, சமாதானம் வரலன்னு ஒரு வேளை நீங்கள் ஏங்கி கொண்டு வந்திருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே கால் வைத்த உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்த அவர் போதுமானவர். ஆமேன் சொல்லலாம். ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாம் ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம், லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். விதர் வாசிங்க விதர். 26:11. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இதை கவனிங்க, இந்த வாசலை பாருங்களேன். உங்கள் நடுவில் இந்த வாசஸ்தலத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? ஸ்தாபிப்பேன். ஸ்தாபித்திருக்காரா இல்லையா? ஆமேன் சொல்லலாம். ஆமேன். ஸ்தாபித்திருக்கார். அடுத்தது படிங்க விதர். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என் ஆத்துமா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்க எல்லாரையும், வெளியில உட்கார்ந்து கேட்கிறவனாலும் சரி, இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்கிறவனாலும் சரி, அவருடைய ஆத்துமா உங்களை ஆரோசிப்ப, அதாவது தள்ளிவிடுவது இல்லை. அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார், அவர் இன்னும் உங்களை விரும்புகிறார். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். யாருக்கு அதை செய்ய முடியும்? தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நீங்களும் நானும் யாரெல்லாம் போகிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு நல்ல வாசஸ்தலத்தை அவர் ஸ்தாபிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமேன். அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராம். பாருங்க, வாசலுக்கு தாழ்பால் ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் பெரிய பெரிய பூட்டு போட்டாலும் கர்த்தர் இந்த வீட்டுக்கு காவலாய் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் மிகுதியாக இருக்கும். ஆமேன் சொல்லாமே. இன்னைக்கு நம்ம வீடுகள்லாம் பாருங்க, பயங்கரமான காரியம் இருக்குது, வெளியில சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கண்ணீரோடு கூட இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் ஒரு வீட்டை பலப்படுத்துவாரானால், ஆண்டவர் ஒரு தாழ்பாலை பலப்படுத்துவாரானால் அந்த இடத்துல தேவையில்லாத எந்த அசுத்தமும் ஒரு நாளும் வரவே வராது. ஆமேன் சொல்லலாம். ஆமேன். 12ஆம் வசனம் படிக்கும்போது அதிலே 12, நான் உங்கள் நடுவிலே உலாவி, ஆண்டவர் சொல்றார், நான் உங்க நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், கையை தட்டி சொல்லுங்களேன். அவர் நம் நடுவிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய தேவனாய் இருப்பார். ராஜா நம்ம கூட இருக்கும்போது ஏதாவது குறை இருக்குமா?
இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை காட்டிலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜாதி ராஜா நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கவலைப்படவே தேவையில்லை. காரணம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் இந்த வீட்டிலேருந்து ஒரு வர சாட்சி என்ன தெரியுங்களா? நான் சொல்லுவேன், இன்னும் எத்தனை லட்சம் ஆகும்? அவர் சொல்ல, லட்சம்லாம் வேணாம், ஏசப்பாவை சொல்லுங்கள், கட்டி கொடுக்க மட்டும் சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. ஆமாம், நம்மளால் இது என்ன பண்ண முடியாது, ஒரு அமௌண்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீட்டை அவரே கட்டி கொடுத்தா எல்லாவற்றையும் அவரே என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். உங்களுக்கும் ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கட்டி தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கும் சொந்த வீட்டை கட்டி தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, வந்திருக்கிற நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அடுத்த வசனம் படிக்கும்போது முடிச்சிடலாம். 13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும். போதும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவர் சொல்றார், நீங்க எனக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன், நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். தலை குனிஞ்சி போக மாட்டீங்க. தலையை குனிங்க பார்க்கலாம். தலை குனிஞ்சி போக மாட்டான். ஐயோ இந்த கடங்காரன் பார்த்துருவானே, ஐயோ இந்த வேலைக்காரங்க பார்த்துருவாங்களே, இந்த பிரச்சனையை அந்த பிரச்சனை என்ன பண்ண தேவையில்லை, தலை குனிஞ்சி போக தேவையில்லை. ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். தலை மேலே கை வச்சு சொல்லுங்களேன், எந்தெந்த இடத்துலாம் அடிமைப்பட்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துலாம் கஷ்டப்பட்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துலாம் வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து, உயிரை கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து இன்றைக்கும் நிற்க வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு பாருங்க, இந்த இடத்துல இவ்வளோ ஜனங்கள் வந்து இந்த இடத்துல நல்ல இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறோன்னா நிச்சயமாகவே இந்த குடும்பத்தை தேவன் தலை நிமிர பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வீட்டை தலை ஆண்டவரே தாழ்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆமாண்டவரே, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சந்தலபரதரபாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய்,
தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. சொல்லுவோம். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. அவர் போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போம், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறை